கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவுல பார்த்துடலாம். நண்பர்களே, நம்ம காணொளி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். கன்னிராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, உங்களுடைய ராசியிலேயே ராசி அதிபதி புதன் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருக்கின்றார். பிளஸ் சூரியன் கேது இணைவு, இந்த 3 கிரகங்கள் உங்கள் ராசியில இருக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று மிகவும் வலிமையுடன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்தில் அன்றைய 1ஆம் தேதி சந்திரன். இது இந்த மாதத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் ராசி அதிபதி புதன் பெயர்ச்சியாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து பயணிப்பார். 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சூரியன் பெயர்ச்சியாகி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து பயணிக்கும். அன்றைய 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி விருச்சகத்தில் அமர்வார். 26ஆம் தேதி புதன் பயிற்சியாகி சுக்கிரனோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் பிளஸ் புதன் இணைந்து பயணிப்பார்கள். அன்றைக்கு 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவார். இது இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னி ராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வலிமை பெற்று மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய நேரம். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பது அதைவிட சிறப்பு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பது அதைவிட சிறப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அதைவிட சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது அதைவிட சிறப்பு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், மிக அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னிராசிக்காரவங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். உண்மைதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கடந்த மாதங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை தாமதப்பட்டிருக்கும். உங்க பேச்சில் ஒரு தெளிவு இருந்திருக்கிறாது. நீங்க எடுக்கின்ற காரியங்கள் அப்படிங்கிறது தடை தாமதத்தோடயே போய் மனசை சங்கடப்படுத்திருக்கும். எதுலேயுமே ஒரு விரக்தி மனப்பான்மையோட தான் இருந்திருப்பீங்க. ஒரு வேண்டா விருப்பத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். குடும்பத்திலையும் சரி, வெளியிலும் சரி, ஒரு பிரைட்னஸை பார்க்க முடியாது. ஒரு மத்தியமமான சூழ்நிலையே இருந்திருக்கும். ஏன் எதுக்குன்னு இப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்களே குழம்பி இருப்பீங்க சில நேரங்களில். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த கடந்த மாதங்கள் அப்படிங்கிறது போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ புதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று வலிமையாக எடுக்கின்ற போது நீங்கள் ஒரு தனித்துவமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு தனித்துவத்தோடு விளங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. எதுலேயுமே நிறைய ஆராய்ஞ்சு ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது அக்யூரேட்டாக சரியாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற அந்த முடிவுக்கு மற்றவர்கள் வரவேற்பு கொடுப்பார்கள். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் அந்த பேச்சுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியில் வெளிச்சத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு மனசு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்துட்டு இப்போ ஒரு தெளிவான இடத்துக்கு வரப்போகுது. அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய சிந்தனை, செயல்கள் எல்லாமே உயிரோட்டம் பெற்று மிக அற்புதமாக செயல்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம்.
இந்த மாசத்த பொறுத்தமட்டில உங்க தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன செயல் செய்றீங்களோ, அத நீங்க தாராளமா செய்யலாம். அந்த முடிவு உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். இது முதல் பாயிண்ட். 2வது கட்டமாக வந்து உங்களுக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க. உங்களுடைய வேலையில சிறப்பா செயல்பட்டு, அந்த வேலைக்கான மரியாதை அப்படிங்கிறதும், அந்த வேலைக்கான சிறப்பான வருமானம் அப்படிங்கிறதும் சிறப்பா இருக்கும். அப்ப இந்த மாதத்த பொறுத்தமட்டில நீங்க எந்த வேலை செய்தாலும், அந்த வேலையில ஒரு சுதந்திரமா செயல்பட்டு வருமானத்தை ஈட்டுவீங்க. அதேமாரி நீங்க செய்கின்ற சுய தொழில்லனாலும் சரி, அந்த தொழிலும் உங்களுக்கு சுதந்திரமா செயல்பட்டு அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். அப்போ இந்த வேலை, தொழில் அப்படிங்கிறது சிறப்பா நடந்து, அதன் மூலியமாக உங்களுக்கான குடும்ப தேவைக்கான வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும். அப்போ குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ வருமானம் வந்துட்டாலே குடும்பத்தில எப்பவுமே சந்தோஷம் தான். அதுவும் தேவையானது அப்படிங்கிறது கரெக்ட்டா பூர்த்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இத விட வேற என்ன இருக்குது? அப்போ இந்த கன்னி ராசிக்காரவங்கள பொறுத்தமட்டில, இந்த அக்டோபர் மாதத்தில குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதே மாரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து நெறைய சிக்கல் இருக்குது. அதை தீர்க்கறதுக்கான அமைப்பு எப்படிங்க அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இந்த அக்டோபர் மாதத்தில வந்து அந்த வருமானம் சிறப்பா இருக்கின்ற நேரத்தில இந்த கடன் பிரச்சனையும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. பாக்கியஸ்தானத்தில வந்து குரு பகவான் சொன்ன மாரி "ஓடிப் போனவனுக்கு 9ல குரு" அப்படிங்கிற மாரி, இப்ப இந்த மாதத்தில நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், அந்த இடத்துல ரொம்ப சிறப்பு பெற்று விளங்குவீங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக, யாரையாவது ஒரு பார்க்க போறோம், எடுக்க போறோம் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக நீங்க வெளியில வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சோலியா போறீங்கன்னா, அந்த காரியம் அப்படிங்கிறது சக்சஸ் தான். அப்ப வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள் விஷயங்கள்ல வந்து மனஸ்தாபப்பட்டு, சரி இந்த இடத்துல இனி இருக்க வேணாம். இங்க இருந்தாலே நமக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு தான் அப்படின்னு சொல்லி பூர்வீகத்துல இருந்தா வில்லங்கத்தோடயே இருப்பீங்க. இப்ப இந்த காலகட்டத்தில வந்து நீங்க கொஞ்சம் இடம் மாற்றம் அப்படிங்கிறத தாராளமா செஞ்சுக்கலாம். அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை தரும். அப்ப ஏன் அந்த சண்டை சச்சரவுக்குள்ள கிடக்கணும்? வெளியில போயிரலாம் அப்படின்னா, தாராளமா நீங்க வெளியில போயிருக்கலாம். அப்படி இருக்கின்றபோது, உங்களுக்கு உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிக்கல்கள்லேருந்து விடுபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் இட நகர்வு அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். நெறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில நிச்சயமாக இருக்கும். அது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்துலனாலும் சரி. உங்க பெர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது சிலது மாற்றி அமைக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, தாராளமா இந்த மாதத்தில நீங்க மாற்றி அமைக்கலாம். அதை அமைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அதில ஒரு சிறப்பான பலன் இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும், இந்த ராசிக்கு நேர 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு குழப்பத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குடுக்குற தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி வந்து அதிகமா வந்து மைனஸா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையாது. சுக்கிரன் வாக்குஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது என்னன்னா, கொஞ்சம் மனநிலை அப்படிங்கிறத நல்லா சந்தோஷமா வச்சிருப்பாரு. அப்ப பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு அந்யோன்யமா இருக்கும். ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய நேரம். அதே மாரி ஆரம்ப கல்வியில இருக்கிற மாணவர் செல்வங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அற்புதமாக படிக்கக்கூடிய நேரம். இந்த கன்னிராசி மாணவர்கள், மாணவியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஆர்வத்துடன் நுண்ணோக்கி படிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அதே மாரி இந்த மாசத்திலே சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகின்ற பொழுது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் இந்த எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறபோது கொஞ்சம் ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நாம கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கணும். அவ்வளவுதான். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படிங்கிறபோது, இந்த இடத்துல வந்து அந்த எதிர்ப்பாலினத்தினர் மேல அதிகமான ஒரு ஈடுபாடு வரும். அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவரா போகக்கூடிய அமைப்புல இருக்கும். கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் தேவை அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. அதே மாரி அ செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். இதுவரைக்கும் ஒரு வண்டி, வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இடம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுலலாம் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஈடுபட்டு அதற்கான வாய்ப்புகள நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு மிகுந்த நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல இருக்கும்.
ஆக வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்தமட்டில உங்களுக்கு ஒரு சக்சஸ் தரக்கூடிய அமைப்பில இருக்கும். நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கொடுக்கல், வாங்கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உடனுக்குடனே கொடுத்து முடிச்சு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்ல வந்து கையெழுத்து வாங்கிட்டு வெளியில வர்றது இந்த மாசத்த பொறுத்தமட்டில ரொம்ப சிறப்பா இருக்கும். பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். கொடுக்கல், வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் கையில தாராளமா இருக்கும். இந்த மாசத்த பொறுத்தமட்டில. ஏன்னா, வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் அப்படிங்கிற பொழுது, தன செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான். தன செல்வத்துக்கு அதிபதியே ஆட்சி பெற்று வலிமையா இருக்கின்றபோது, நமக்கு என்னங்க பஞ்சம்? அப்படி ஒரு சிறப்பான பலன வந்து இந்த மாசத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களுக்கு இந்த மாசம் பொறுத்தமட்டில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க முயன்று முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். நெறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பாகத்தான் இருக்குமே தவிர, நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நண்பர்களே, இது வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுவான விஷயங்கள். இந்த பொதுவான விஷயங்கள வச்சு நம்ம சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து 100 பேருக்கு சொன்னோம்னா, கட்டாயம் ஒரு 10 பேருக்காவது அது பொருந்தி வரும். பாக்கி 90 பேருக்கு பொருந்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால வந்து உங்களுடைய சுய ஜாதகத்த நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சுய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த நிலையில இருக்கிறாரு? குரு பகவான் எந்த நிலையில இருக்கிறாரு? இப்ப நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் நமக்கு யோக தசைகளாக இருக்குதா? சாதகமான சூழ்நிலையை தரக்கூடிய தசை தசாபுத்திகளாக இருக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெளிவா ஆய்வு பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப இந்த அமைப்புகள்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்புகளும் நமக்கு ஒத்து வரும்போது, நெறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். சில பேர் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன். அப்படின்னுலாம் சொல்லுவீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பிறப்பு ஜாதகம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கும். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க வேண்டிய பலன்கள அந்தந்த மாசத்துல, அந்தந்த வருஷத்துல நிச்சயமாக குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கிரகங்கள் குடுக்கக்கூடிய பலன்கள வந்து நாம வாங்கி பயன்படுத்தக்கூடிய அமைப்புல நம்மளுடைய சுய ஜாதகம் ஒத்துழைக்கணும். இது ஒத்துழைச்சா தான் நமக்கான இந்த கோச்சார பலன்கள் நம்ம வாங்க முடியும். இல்லன்னா வாங்க முடியாது. அந்த பலன் நமக்கு அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதை நமக்கு முன்மொழிந்து வரவேற்கக்கூடிய அமைப்புல நம்மளுடைய சுய ஜாதகம் தான் முடிவெடுக்கும். அதனால சுய ஜாதகத்த தெளிவா நீங்க கண்டிப்பாக ஆய்வு பண்ணுங்க. என்ன? அத பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்குனாலும் வாங்க. ஆனா இந்த கன்னி ராசிய பொறுத்தமட்டிலும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் வழியாக பணவரவு சிறப்பா இருக்கும். அந்த பணத்தை வைத்து நெறைய பிரச்சனைகள வந்து நீங்க சால்வ் பண்ணி வெளியில வரக்கூடிய அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாசத்த பொறுத்தமட்டிலும் உங்ககிட்ட சொல்லிக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வெளியில பழக்கவழக்கங்கள் பண்ணுங்க. அதிகமாக நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கைக்கு துரோக பாதகமாக நீங்க ஆயிராதீங்க. ஏன்னா, அந்த வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதனால வந்து யாருகிட்ட பழகுனாலும் கொஞ்சம் பார்த்து பழகிக்கங்க. புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் பார்த்து பழகுங்க. சரிங்களா? இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வெளியிடத்துங்கள்ல வந்து நீங்க வைக்க வேண்டாம். குடும்ப ரகசியங்கள வந்து மற்றவங்கள்ட்ட அதிகமாக நீங்க பகிர வேண்டாம். அப்படி பகிர்கின்ற பொழுது, மற்றவர்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு நம்ம குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்துரும். அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா பார்த்து கவனமாக இருங்க. மற்றபடி வந்து இந்த அக்டோபர் மாசத்த பொறுத்தமட்டில உங்களுக்கு 100க்கு 90% நல்ல சிறப்பான பலன்களே நடைபெறும் என்று கூறி, மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.